வெல்கம் டு சனத்தாஸ் மசாலா பாக்ஸ். வாழ்க வளம். இன்றைக்கி என்ன சமையல் நான் பார்க்க போகிறோன்னா முளைக்கீரை பூண்டு வெங்காயம் கடைஞ்சிட்டு கத்திரிக்காய் முருங்காய் பொரியல், அந்த ரசம் வந்து தூதுவளை ரசம். அதை வந்து நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வச்சுட்டேன். வீடியோ எடுக்கிற ஐடியா இல்லை. ஸோ அது வந்து ரசம் முன்னாடியே வச்சாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது கீரையும் பொரியல் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து நம்ம முளைக்கீரை இது வாங்கி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஆஞ்சி க்ளீன் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் பூண்டு போட்டு முளைக்கீரை கடைய போகிறோம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு தக்காளி மூணு தொக்கு பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து லஞ்சு இதுதான். இப்போ நம்ம வந்து முளைக்கீரை பூண்டு வெங்காயம் போட்டு எப்படி கடையிறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சட்டியில் தான் வேக வைக்க போகிறோம். சட்டியை வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கணும். இதில் வந்து தண்ணி சுத்தமாக எடுத்தாச்சு. பூண்டு வெங்காயமும் பூண்டும் போட்டோம். பூண்டு வந்து ஒரு கைப்பிடியால் ஒரு 10-12 பல் இருக்கும். இதெல்லாம் பெரிய பல் ஒன்று, பெரிய பூண்டு, மலை பூண்டு மாதிரி. நம்ம வந்து இதை அப்படியே வேக வைக்க போகிறோம். தண்ணி ஊற்றணும், கொஞ்சமாக தண்ணி ஊற்றுவோம். கீரை வந்து போட்டுருவோம். இது கீரை வந்து ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க, அது வெந்ததுன்னா உள்ளே ஃபுல்லாக. வேக வேக உள்ளே குறைஞ்ச கீரை எதுனா அப்படியே நான் அதிலே கடைஞ்சிடுவேன். அதனால தான் அதை அப்படியே வேக வைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்கன்னா இப்போ இதை வந்து மூடி வச்சுக்கணும். மூடி வச்சிடலாம். கீரை வேகட்டும். வெந்ததும் பார்த்து நம்ம அதுக்குள்ளே வந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் முருங்காய் பொரியல் பண்ணணும். அதை பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த அடுப்பில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ கடாயை வச்சுக்கலாம். சட்டி அதில் மாற்றிக்கலாம். கத்திரிக்காய் முருங்காய் பொரியல் தாளிச்சிக்கலாம். கடாயை துவைச்சிக்கலாம். இன்றைக்கி வந்து முளைக்கீரை கடைஞ்சிட்டு கத்திரிக்காய் முருங்காய் உருளைக்கிழங்கு போட்டு பொரியல், அப்புறம் வந்து தூதுவளை ரசம் ஆல்ரெடி வச்சுட்டேன். இப்போ இது 2 மட்டும் தான் பண்ணணும். அரிசி ஊற வச்சுட்டு வந்துடலாம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே அரிசி ஊற வச்சுட்டு வந்து காஞ்சிச்சு. அரிசி போட்டேன். 1 டம்ளர் அரிசி தான். கொஞ்சம் வந்து பருப்பு. எப்போவுமே நம்ம அரிசி கூட ஒரு சும்மா அவ்வளோ ஒரு கைப்பிடி கூட இல்லை, 4 பருப்பு போட்டு வேக வச்சுட்டு கொஞ்சமாக நெய் விட்டு சுவாமிக்கு தலைக்கு அதாவது நைவேத்தியம் பண்ணி வைக்கலாம். வெறும் சாதம் நெய் விட்டு பண்ணுறது சுத்தான்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி நெய் விட்டு பண்ணுறது பருப்பு போட்டு பண்ணால் சுவாமிக்கு வந்து முழுசாக சமையல் சாப்பாடு நைவேத்தியம் பண்ண ஒரு இது கிடைக்கும் நமக்கு. அதனால் தினமுமே வந்து துவரம்பருப்பு இல்லை சிறு பருப்பு, அதாவது பாசிப்பருப்பு, அது ஏதாவது ஒன்று கொஞ்சமாக போட்டு சாதம் வேக வச்சு இப்போ இதை கழுவணும். அரிசியை நல்லா களைஞ்சிட்டு கழுவிட்டு ரைஸ் குக்கரில் வைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இதை பார்த்துக்கலாம். அது காலையிலேயே ஊற வைக்க மறந்துட்டேன் அரிசியை. கடுகு போட்டுக்கும், உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக சீரகம். எல்லாத்துக்குமே நம்ம வந்து சீரகம் கூட சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். தாளிக்கும் போது சீரகம், வெந்தயம் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இதுக்கு வெந்தயம் சேர்க்க முடியாது. வெந்தயம் சேர்த்தா கசப்பு வந்துடும். நம்ம குழம்பு, சாம்பார் அந்த மாதிரி இருக்கும்போது வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது வந்து மிளகா வந்து சும்மா ஒரே ஒரு மிளகா, அது ஃப்ளேவருக்காக.
பூண்டு வந்து தோலோடு தட்டி போட்டுருக்கோம். கருவேப்பிலை, வெங்காயம், வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்து தக்காளி வெங்காயம் வதங்கிட்டோம். வதங்கினதுக்கப்புறம் நம்ம காய் போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடுச்சு. நம்ம வந்து இது கூட காய் போட்டாலும் காய் ஒரு அளவுக்கு வதக்கிட்டு அப்புறம் காரம் போட்டுக்கலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் வந்து அரைஞ்சி தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். இது எல்லாமே சேர்ந்து கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம உப்பு காரம் போட்டுக்கணும். சிம்மில் வச்சு மூடிடும். ஒரு 5 நிமிஷம் பொறுத்து நம்ம உப்பு காரம் போட்டுக்கணும். ஒரு நிமிஷம் ஆயிட்டு உப்பு கொஞ்சமாக தேவையான மிளகாப்பொடி வந்து வெறும் மிளகாப்பொடியும் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் குழம்பு மிளகாப்பொடி இருந்தாலும் போட்டுக்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் வெறும் மிளகாப்பொடி, தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு மூடி வச்சோம்னா இது முருங்கைக்காய் கத்திரிக்காயெல்லாம் கொஞ்சம் வதங்கிட்டதுனால சீக்கிரம் வெந்துடும். ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். வேகட்டும், அப்புறம் பார்க்கணும். அதுக்குள்ளே கீரை போட்டுக்கலாம். கீரை நல்லா உள்ளே போயிடுச்சு. நல்லா ஃபுல்லாக மேலே வச்சுக்கலாம். எவ்வளோ உள்ளே மேலே வரைக்கும் ஃபுல்லாக போட்டோமா நல்லா வெந்து உள்ளே போயிடுச்சு. இது வந்து இன்னும் இன்னுமே நல்லா உள்ளே போய் நல்லா சாஃப்டாக வேகும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து கடைஞ்சிக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா செஞ்சிச்சு. உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்துடும். வெந்துச்சு. இது வந்து கொஞ்சமாக டெசிகேட்டட் போக்கணும். சும்மா கொஞ்சம் போட்டுக்கலாம். இது வந்து அந்த காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அந்த டைமில் நம்ம வேணும்னும் போது நம்ம போட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா அது இருக்கும். ஒரு மாதம் கூட இருக்கும். நல்லாயிருக்கும்.
பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பொரியல் இறக்கணும். கடாயிலேருந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிடுச்சு. இதில் வந்து ரசம் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் கீரை வெந்தது அது கீரையை தாளிச்சு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சந்தனம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ உள்ளே போயிடுச்சு. நல்லா வெந்திருக்கு. பூண்டெல்லாம் நல்லா குலகுலன்னு ஆயிடுச்சு. நம்ம வந்து இதை கடைஞ்சிடலாம். கொஞ்ச நேரம் ஆறுனதும் கடைஞ்சிடும். ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்லேயே வச்சிட்டோம்னா இந்த சட்னி சுட்டுக்கிட்டே கொதிச்சுட்டே இருக்கும், ஆறாது. அதனால் இது அப்படியே இறக்கி வச்சுட்டு கடைஞ்சிட்டு பார்க்கலாம். கடாய் காஞ்சிச்சு. நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடைஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக சட்டியில் போட்டு கடைஞ்சாச்சு. சட்டியில் கடைஞ்சதுனால கொஞ்சம் இதாக தான் இருக்கும். நல்லா மசியாக கடைய முடியாது. அதனால் சாப்பிடும்போது சரியாக போயிடும். வெந்தது தானே. நம்ம வந்து வடகம் போட்டு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் எண்ணெய் காஞ்சிடுச்சு. வடகம் போட்டு வரமிளகா காரம் ஒன்றுமே இருக்காது இல்லையா, அதனால் வரமிளகா இன்னொன்று கூட போட்டுக்கலாம். காரத்துக்காக எதுவும் போடலை. காரத்துக்கு நம்ம எதுவும் போடலை இல்லையா, அதனால் 2 வரமிளகா போட்டுக்கலாம். பெருங்காயம் அது பொரிஞ்சதும் நம்ம கீரையில் போட்டு ஊற்றிடலாம். நல்லா பொரிஞ்சு வச்சு நம்ம வந்து கடைஞ்ச கீரையில் ஊற்றலாம். வடகம் வந்து கீரைக்கு வடகம் போட்டு தாளிச்சு நல்ல வாசனையாக இருக்கும். சூப்பராக இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். முளைக்கீரை கடையல் ரெடி. இப்போ நமக்கு வந்து சமையல் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி சமையல் சாதம் வந்து ரைஸ் குக்கரில் வெந்துட்டுருக்கு. முளைக்கீரை கடையல். நம்ம வந்து இன்றைக்கி வீடியோ எடுக்கிறத ஒரு ஐடியா இல்லை. சரி இன்றைக்கி என்ன சமையல்னு எடுக்கலாமேன்னு ஒரு இதுதான் எடுத்தேன். இல்லைன்னா ஏதாவது தூதுவளை ரசம் வச்சேன், அதை எடுத்துருப்பேன். அது எடுக்கலை. ஸோ ஓகே, இன்றைக்கி தான் சமையல். தூதுவளை ரசம், முளைக்கீரை கடையல், கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, பொரியல். இதுதான் நம்ம இன்றைக்கி லஞ்சு. இப்போது அடுத்ததான் நம்ம சாதம் வெந்துட்டுருக்கு. அது வெந்த வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, சாப்பாடு கீரைலாம் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. ஓகேங்களா. கீரை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது முளைக்கீரை வந்து எல்லாத்துக்கும் எல்லா இதுக்கும் நல்லது. இப்போ இந்த சீசனில் நிறைய கிடைக்கும் அந்த முளைக்கீரை. எனக்கு குளிர் நாளில் சில பேர் குளிர் நாள் இந்த கோல்டு பிடிச்சிக்கும் அப்படின்னு சாப்பிட மாட்டாங்க. பட் ஆனால் ரொம்ப நல்லது. நீங்களும் வாங்கி செஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாழ்க வளர்க.